Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராண்டான ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து கஸ்டமர் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் வரைக்கும் உள்ள ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து 1 2 3 மூணு பார்ட்டா லேயர் பை லேயர் வந்து டிசைன் வந்து பிரிஞ்சு இருந்துச்சு. அவங்க வந்து ரேட் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்போ ஸ்லீவ்க்கு ரொம்ப காஸ்ட்லியா வரும். ஸோ அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அவ்வளோ பட்ஜெட் கூட வேணாம். ஸோ எனக்கு வந்து இந்த 3 பார்ட்டில் அந்த கீழே இருக்கிற செக்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பார்ட் மட்டும் எனக்கு ஹாஃப் ஹேண்டுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளவுஸ் கிராண்டாக இருக்கிற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்துட்டோம். அவங்களுக்கு இப்போ நம்ம டிசைனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு கூட வந்து நான் காமிக்க போகிறேன். அண்ட் தென் வந்து ப்ரெக்னென்சி டைம் வந்து ஒர்க் பண்ணலாமா, ஸோ இதை சம்மந்தப்பற்றி வந்து நிறையா பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அக்கா இந்த டைமில் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க. எனக்கு தனிப்பட்டே நிறைய பேர் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு 65 நாள் அந்த 70 நாள் வந்து பேபியோட ஹார்ட் பீட் நமக்கு வந்து பார்க்குற வரைக்கும் வந்து கம்பல்சரி எந்த ஒர்க்குமே வந்து பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் ஒர்க் பண்ணவே கூடாது. பட் வந்து நமக்கு அந்த ஹார்ட் பீட் நமக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு டோட்டலாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனது வந்து ஒரு 75 டேஸ்ங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. 75 நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து ஏதாவது ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்குற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம உட்காந்து தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறனால வந்து ஒர்க் பண்ணலாம். இன்னொரு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குக்கா, ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து சும்மா கட்சிக்கு எனக்கு வழியெலாம் இல்லை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் பேக்கில் டிக்கிக்கு பின்னாடி வந்து 2 பில்லோ வச்சுருக்கேன். ஸோ சொல்லப்போனால் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம தலகாணிலாம் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கட்டில் போடக்கூடாது, பில்லோலாம் வைக்கக்கூடாது தொழில் செய்யக்கூடிய இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து என்னால் இது இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் அந்த பில்லோவுமே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து தூங்குறதுக்காக பில்லோ கிடையாது, ஒர்க் பண்ணுறதுக்காண்டி பில்லோ யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். தூங்குறதுக்காக நான் கண்டிப்பாக என்றைக்குமே ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம தூங்க போகிறது கிடையாது. பட் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த பில்லோ தேவைப்படுது. ஸோ அதனால் நான் பேக்கில் 2யுமே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஹெவி பெயின் தான். கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் ஒர்க் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம வந்து காமிக்கலாம். மற்றபடி ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து எப்படி என்ன மாதிரி ரெஸ்ட் எடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணும், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்ட் அப்படிங்கிறனால நான் 2 ஸ்லீவையுமே சிங்கிள் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரேமில் எப்படி 2 ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருப்பேன், பாருங்கள். சாரீ கலர் வந்து உங்களுக்கு இந்த சாரீ கலர் அதாவது வந்து ரோஸ் மாதிரியே வந்துட்டு அண்ட் தென் ஃபேட்டாகவும் கலந்துருக்கிற மாதிரி கலர். ஸோ அதனால் நான் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். த்ரெட்டில் ட்ரிபிள் லைன் வந்து நான் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன், செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், தென் 4 நம்பர் பீட் கொடுத்துருக்கேன், தென் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இது 3மே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் டைரக்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்னில் கொடுத்தோம்னா இந்த டிசைன் வந்து லுக் வந்து கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்கேலப்பில் போடுறப்ப தான் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதனால நான் ஸ்கேலப்பில் கொடுத்துருக்கேன். இதோட ஸ்டிச்சிங் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஒர்க்கையே வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட்டாக வந்து காமிக்கும். நான் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து 3 லேயர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு டைப் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கொம்புக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொம்பு போட்டுக்கோங்க. நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, எடுத்தோன்னே இந்த மாதிரி ட்ரிபிள் லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கொம்பு வந்து ட்ரிபிள் லைன்ஸ் வந்து எடுத்தோன்னே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 4 நம்பர் பீடு வச்சு மட்டும் வந்து நம்ம வந்து ஒரு கொம்பு முடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து 4 நம்பர் பீடை வச்சு அடுத்த கொம்பு முடிக்கணும். அடுத்து 4 நம்பர் பீடை வச்சு மேலே இருக்கிற கொம்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு கொம்பையும் 4 நம்பர் பீடை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். நான் லாஸ்ட்டாக முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டதில் கூட இந்த கொம்பு மட்டும்தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா தான் சுகர் பீட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும். சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் அப்படியே கண்டினியூஸ்னாக போகணும். இப்படி நீங்கள் போனீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்,
அப்படியே ட்ரிபிள் லேயர் கோட்டிங்கில் உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி உள்ளே போனீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக உள்ளே போய் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ கொண்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டிடும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக சுகர் பீட்லேயே நான் வந்து வரிசையாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி இந்த ஃபுல் டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லீஃப் போட்டிருக்கோம். இந்த லீஃப் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். போய் நம்ம சேனலில் பாருங்கள். ஃப்ரீ டைம்ஸில் இப்போ இருக்கிற வீடியோஸை விட நம்ம முன்னாடி என்னென்ன வீடியோலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த லீஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீடில் அழகாக வந்து போட்டணும். இதுக்கு பேர் கேப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து லீஃப் போட்டிருக்கோம். சுகர் பீடில் சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி த்ரெட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். சாரீ கலர்னால த்ரெட்டு கொடுத்துருக்கோம். இதே ஸ்லீவுமே வந்து அந்த லீஃப்மே கொஞ்சம் நிறையா போடுற மாதிரி கை நிறைஞ்சாப்பில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் டிசைன். இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவில் உங்களுக்கு கீழே இருக்கிற பார்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு இது பிடிச்சிருக்குங்கிறனால அவங்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்குமே எந்த பார்ட் வந்து எல்போ ஸ்லீவாக இருந்தாலுமே ஏதாவது பர்டிகுலர் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைனோட நெக் எப்படி இருக்குங்கிறத நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ரைஸையும் நான் உங்களுக்கு சேர்த்து நாளைக்கே வந்து சொல்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஜஸ்ட் கையை மட்டும் காமிச்சு இதோட ப்ரைஸ் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஃபுல் ப்ளவுஸையும் நான் காமிச்சு தான் ப்ரைஸ் வேரியேஷன் வந்து என்னால் சொல்ல முடியாது. அதனால் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளுடைய வீடியோ நெக்ஸ்ட் ரீச் ஆகணும், நமக்கு நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனலும் டெவலப் ஆகும். அந்த ஆரிவிங்ஸ்வேர்ல்ல நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, டைரக்ட் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் வந்து கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பேசிக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000லையும் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு 5000ல ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லா ஸ்டிச்சஸுமே சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் இது வந்து சிம்பிள் தான் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். ஹெவி 8000 ரேஞ்சில் உள்ள ப்ளவுஸுமே உங்களை நான் வந்து போட வச்சுருவேன். வித் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு கிளாஸஸ் கற்றுக்கணுன்னா அக்காவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பியூட்டிஷியன் கோர்ஸுமே இது அவைலபிலிட்டி இருக்குது. பேசிக் கோர்ஸும் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸும் இருக்குது, மேக்கப் கோர்ஸ் இருக்குது, ஹேர் ஸ்டைலிங் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாமே ஆல் இன் ஆல் சேர்த்து தான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் கற்றுக்கணும்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் ஏ நைஸ் டே. பாய்.